வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே சமந்தா தான் அப்படின்ற மாதிரி சமந்தா பற்றின நிறைய விஷயங்கள் அப்டேட்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாக சைத்தன்யாக்கும் சரி சமந்தாக்கும் சரி என்ன நடந்துச்சுலாம் தெரியாது. திடீர்னு டிவோர்ஸ் அப்படின்னாங்க. சரி அது எல்லாமே மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது சரி அடுத்தபடியாக ஏதாவது இவங்க லவ் யுக வாழ்க்கையில் விழுவாங்களா அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்த நிலையில் இப்போ ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் குக்கீஸ் இருக்கு இல்லையா, அதை அவங்க உடச்சிருக்காங்க போல. அப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுடைய காதலை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்களும் ரொம்ப ஜாலியாக வேற ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அதை ஷேர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை, பட் ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்களா, இல்லைன்னா நிஜமாவே ஆகஸ்ட் 1 வேறு யாராவது கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டவுட் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விட இப்போ பெரிய பேச்சு என்ன தெரியுங்களா, சமந்தாவை ஃபர்ஸ்ட் இந்த புஷ்பா 2ல டெஃபினட்டாக நடிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த கால் இருந்தாங்க படம் டீம் எல்லாம். என்ன காரணம்னா புஷ்பா 1ல ஊ சொல்றியா மாமா அப்படின்ற பாட்டு வந்ததும் வந்துச்சு செம்ம ஹிட்டு. சரி செகண்ட் பார்ட்லையும் எப்படியாவது இந்த பாட்டில் ஆட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டால் அவங்க நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஏன்னா திரும்ப அதை பீட் பண்ண முடியுமானே தெரியல, அந்த அளவுக்கு அது செம்ம ஹிட்டாக போச்சு. அடுத்ததான் நடிச்சு இது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற பேச்சு எதுக்கு அப்படின்றதுனால நிராகரிச்சாங்களான்னு தெரியல. பட் இல்லை அப்படின்ட்டாங்க. எல்லாருடைய கவனமும் எங்கே போகும், தமன்னா பக்கம் தான் போகும். ஆமாம், அச்சோ அச்சோ அப்படின்னு பாட்டு போட்டதுக்கப்புறம் அச்சோ அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்லாம் இப்போ தமன்னா கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பாட்டு பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் டாப் மோஸ்ட்டாக ஒரு பாட்டுக்கு மட்டுமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களுடைய லிஸ்ட்டில் சமந்தா தான் முதலிடம். ஏன்னா 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தமன்னா அவங்க ஒரு 3 கோடி, அதுக்கப்புறமா கீரா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி. இந்த மாதிரி எல்லாரும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது சமந்தா தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவங்க யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிதிலனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூல் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அதுலேயும் சக்ஸஸ். இப்படி இருக்கும்போது இதோடைய உரிமம் அமீர் கான் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இந்த ரீமேக் படங்கள்லாம் நடிச்சு அங்கே காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாரு போல. அது கஜினி டைமில் வேணா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ எப்படிப்பா ஓடிடி அப்படின்ற தலை வந்ததுக்கு அப்புறமா எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி நம்ம உட்காந்து பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சப்டைட்டிலோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரீமேக் எடுக்கிறேன்ற பேரில் அந்த படத்தை சொதப்பிட வேண்டாம். அப்படியே ரீமேக் எடுத்தாலும் அந்த படம் பெருசாக ஓடாது அப்படின்றதுக்கு சஃபேரா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அந்த சூரிய ரிப்போர்ட்டோட ரீமேக். இப்படி இருக்கும்போது இந்த படத்தை அஃபிஷியலாக ரீமேக் பண்ணலாம், அமீர் கான் விஜய் சேதுபதியுடைய கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்களாம். ஆனாலும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆசிலேஷன் மைண்ட்லேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அமீர் கான் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரா, இந்த படம் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவர் நடித்த லால் சிங் சர்தாவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ளாப் கொடுத்த படங்களாக இருக்கும்போது அடுத்ததான் ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய முதல் மலையாள படமானது உருவாக்கிட்டு இருக்கு. மம்முட்டி அவர்கள் இதில் கதாநாயகனாக நடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஜிவிஎம் பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய படங்களை தமிழில் ஹிட் கொடுத்துருக்காரு. அடுத்தபடியே இப்போ மலையாளத்தில் கால் எடுத்து வச்சிருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் காத்துட்டு இருக்க போல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மம்முட்டி அவர்களே இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஜிவிஎம் அவர்களும் என்ன மாதிரியான ஃப்ளேவரை கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி படத்தோட பூஜையெல்லாம் போட்டு ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்களா, என்ன அப்படின்னு கேட்டால் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாரையுமே நீங்கள் தமிழ்ல இருந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மலையாளத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. இது வந்து மலையாள இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து பார்க்கும்போது ஆஹா பரவாயில்லையப்பா நமக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேணும் இல்லையா. அண்ட் ஒரு இயக்குனர் படம் எடுக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்பவே முக்கியம். கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தால் மட்டுமே தான் படத்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொடுக்க முடியும். இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கண்டிஷன் அவர் போட்டாரே அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்காராம் ஜிவிஎம். ஆனால் என்ன பண்ண போகிறாரு, மேபி அசோசியேட்டாக எல்லாரையும் வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ஸை மட்டும் இல்லைனா அடிஷ்னல் அசிஸ்டண்ட்டாக மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்க போகிறாங்களா அப்படின்றதுனா அவர் பச்சை இருந்தாலும் நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஞானவேலுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படம் இன்னும் ஷூட்டிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், இன்னும் நிறைய ரித்திகா சிங், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அபிராமி. இப்படிலாம் இருக்கும்போது பெரிய காஸ்ட் இந்த படத்தில் இருக்கே. அடுத்தது இந்த படத்தை எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒரே ஒரு ப்ரொமோ மட்டும் வச்சுட்டு இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா எப்படி அடுத்தடுத்த அப்டேட்டா எதுவுமே கொடுக்காம இருக்காங்களே. ஒரு படம் வந்ததுக்கப்புறமா அதுக்கு கிளிம்ஸ், டைட்டில் லான்ச், டைட்டில் ரிவீல், இங்கே கேரக்டர் ரிவீல், இந்த மாதிரி நிறைய பண்ணோம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் ஒரு
படத்தை அப்படியே நிலுவையில் வச்சுட்டு டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாங்க. அதை அப்படியே உடைக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி அபிராமி இப்போ உட்காந்து டப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டப்பிங் ஆன் ப்ராசஸ் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் திருவனந்தபுரமாக இருக்கட்டும் இல்லை கேரளா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், மும்பை, இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் எடுத்தாங்க. ஆனாலும் அந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை. இன்னும் ஒரு சில சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த வேலைகளும் போய்கிட்டு இருக்கு. சைமல்டேனியஸாக டப்பிங்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனிவேஸ் இந்த படத்தை எப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோமோ அப்போவே ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.